அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2026ஆம் ஆண்டு கன்னி ராசினியர்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நம்பிக்கை தரவங்க செய்வாங்க, முதுகில் குத்துவாங்க, இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கன்னி ராசினாலே அது ஒரு இளமைக்கு உண்டான ராசி தாங்க. கன்னி ராசிக்காரங்களும் இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க. வயசானாலும் வயசு காமிச்சு கொடுக்காது, வெளியே தெரியாது. நல்ல ஒரு புத்திசாலியாக, நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக இருப்பீங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நடந்துக்குவாங்க கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா புதனோட அம்சத்தில் பிறந்தவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட குணமே அப்படி தான். நல்ல குணம் இருக்கும், நல்ல மனசு இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் நல்லாவே தெரியும். நண்பர்களோடு சேர்ந்து பழகணும்னு நினைப்பாங்க. எப்போவுமே தனிச்சிருக்க மாட்டாங்க. எப்போவுமே கூட யாரோ இருக்கணும், கூட யாரோ சப்போர்ட் பண்ணணும், கூட எப்போவுமே ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா கன்னினாலே ஒரு நல்ல ஒரு ராசிங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கும். நல்ல ஒரு அந்த பிஸ்னஸ் டேலண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாமே இந்த கன்னி ராசிக்காரங்கிட்ட இருக்கும். ஒருத்தர் பார்த்தாலே நல்லவங்க யார் கெட்டவங்க யார், ஒருத்தர் பார்த்து பேசி பழகினாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ராசி கன்னி ராசி. பயங்கர புத்திசாலியாக டேலண்டான பர்சன் தான் கன்னி ராசிக்காரங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, அதேமாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, படிக்காமல் இருக்கவங்க கூட வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டேலண்ட்டாக இருப்பாங்க. படித்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அதே அளவுக்கு படிக்காதவங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்களோட குணமே இப்படி தான். படிக்கலைனாலும் படிக்காத மாதிரின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களை. நல்ல ஒரு சாதுரியமான ஒரு அமைப்பு, துருதுருன்னு இருப்பாங்க, நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன் தான் கன்னி ராசிக்காரங்க. இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அந்த அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லிடலாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 5ஆம் அதிபதி சனி 7ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். ராகு 6ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கார். சனி 7ஆம் இடத்துல இருக்கார். கேது வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து 10ல் இருக்க குரு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான ஒரு வருடம், ஒரு பணக்காரனாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக போகுதுன்னு சொல்லிடலாங்க. ஜாக்பாட் வருஷம்னே சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வருஷம் சொந்த தொழிலில் நிறைய லாபம், நிறைய மேன்மையான விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பக்கம் நடக்கும் உங்களுக்கு. ஒரு சில ராசிக்காரங்க இந்த வருஷம் உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க, உதவியும் செய்வாங்க. ஏன்னா பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க செட் ஆவாங்க, ரிஷப ராசிக்காரங்க செட் ஆயிடுவாங்க, துலாம் ராசிக்காரங்க செட் ஆவாங்க, மகர கும்ப ராசிக்காரங்க செட் ஆயிடுவாங்க. இந்த 6 ராசி தான் உங்களுக்கு ஒன்றா நண்பராக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, உங்கள் கூட இருப்பாங்க, வெல்விஷராக இருப்பாங்க, இல்லை கணவன் மனைவியாக இருப்பாங்க. இதில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். ஒரு சில ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். ஒரு சில ராசிக்காரங்க கேட்காம வந்து உதவி செய்வாங்க. அது என்ன ராசின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கையை நீட்டி கேட்டு வாயை திறந்து எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கடனாக கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி குறிக்கிற இடம், உதவி குறிக்கிற இடமும் 3ஆம் இடம் தான். கை நீட்டி உதவி கேட்குறாங்க பார்த்தீங்களா, வாயை திறந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பணத்தை திருப்பி தர்றேன், இப்போ நான் கஷ்ட நிலையில் இருக்கேன், கஷ்ட சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு சில பேர் வாயை விட்டு கேட்பாங்க. நீங்கள் கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹெல்ப் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது உதவி குறிக்கிற இடம். நீங்கள் விருச்சிக ராசிக்கு, அவங்க விருச்சிக ராசியாக இருக்கலாம், விருச்சிக லக்னமாக இருக்கலாம், கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டால் கிடைக்கக்கூடிய உதவி 3ஆம் இடம். கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிஸ்தானம் 9ஆம் இடம் தான். அப்போ 9ஆம் இடம் யார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வரும். நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரங்க கேட்காம வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன தகுதியில் இருக்காங்க, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 9ஆம் இடங்கிறது கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி, 3ஆம் இடங்கிறது கேட்டால் கிடைக்கக்கூடிய உதவி. அதுதான் வித்தியாசம். கேட்டால் கிடைக்கக்கூடிய உதவி 3ஆம் இடம், கேட்காம கிடைக்கக்கூடிய ஹெல்ப்பு உதவி வந்து 9ஆம் இடம் தான். ஏன்னா 9ஆம் இடங்கிறது பாகிஸ்தானம், அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன், லக்கு எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். அப்போ ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறதுல மாற்றமே கிடையாது. அப்போ விருச்சிகம் உங்களுக்கு ரிஷபம்,
இந்த ராசிக்காரங்க இந்த வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பொதுவாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு காலம் நேரங்காலமும் உங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்து இப்போ கோச்சார அமைப்பு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. இது சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த வருஷம் உங்களுக்கு. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு வருடம் தான். ஆனால் ஒரு சில ராசிக்காரங்க பாருங்கள் உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க. உங்கள் ராசிக்கும் அந்த ராசிக்கு ஆகவே ஆகாது. ஜென்ம விரோதி, ஜென்ம பகை யாருன்னு பார்த்தா மேஷந்தாங்க. கன்னி ராசி, நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கு மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்க ஆகவே ஆகாதுங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லது பேசினாலும் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு கெட்டது பண்ணுறது இதெல்லாமே மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்க தான். அப்போ கன்னி ராசிக்கு மேஷ ராசி ஆகவே ஆகாது. பொதுவாகவே பாருங்கள், இந்த கன்னி ராசிக்கு மேஷ ராசிக்காரங்க எத்தனை நாள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஒரு காலகட்டத்தில் உங்களை முதுகில் குத்தாமல் விடவே மாட்டாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த வருஷம் கவனமாக இருக்கணும். நீங்கள் மேஷ ராசிக்காரங்கிட்ட மேஷ லக்னக்காரங்கிட்ட இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். அதனால் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் மேஷத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு விருச்சகம் ரிஷபமெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு பொதுவாகவே இந்த டைமில் வந்து கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடச்சிரும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வர்றாரு. அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இருக்கும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை, தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், நிறைய ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணுறது, நிறைய கஸ்டமர்ஸ் வர்றது, நிறைய கிளைண்ட்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும். நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உருவாகும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாமே இந்த வருடம் கிடைக்கும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும் இந்த வருஷம் உங்களுக்கு. சரிங்களா? லவ் மேரேஜ் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் இந்த வருஷம். காதல் திருமணம் நிறைவேறும். அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். தடங்கள் இல்லாமல் நடக்கும். இதெல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நடக்கும். தடங்கள் இல்லாத ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் அந்த 2026ஆம் ஆண்டு அமையும். அதில் சந்தேகம் கிடையாது. பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான ஒரு வருடம். பெரிய பணக்காரனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகும். உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வருஷம் கொடுத்து வச்சவங்க தான். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியை கெட்ட தசாபுத்தியை யோக கிரகமும் அவயோக கிரக தசாபுத்தி நடந்துட்டு இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உத்தர நட்சத்திரமாக இருக்கலாம், அஸ்த நட்சத்திரமாக இருக்கலாம், சித்திரை நட்சத்திரமாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள், சில கஷ்டம் நஷ்டமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குன்னு இருக்கும் அர்த்தம். இந்த வருஷம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் சில பிரச்சனைகள் தடங்கள் வரதான் செய்யும். அது உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் வயசு என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, நட்சத்திர பாதம் என்ன, இதெல்லாம் வச்சு பார்த்தா தாங்க துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்ன பிளானட்டோட தசாபுத்தி போகுது, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, தாக்கத்தில் இருக்கீங்க, இப்போ உங்கள் வயசு என்ன, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், இப்போ இனிமேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் அதை நோக்கி நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப் பார்த்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால் நல்ல கிரகத்தோட தசாபுத்தியா கெட்ட கிரகத்தோட தசாபுத்தியா? ஏன்னா ஒரு மனுஷனை இயக்கிறதே ஜாதகம். ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனே ஆட்டி படைக்கும். சரிங்களா? அதனால் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறைவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.